அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் எஸ்டிடிக்கான ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே போல் நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. செகண்டரி கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்றே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1768 வேகன்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஆல்ரெடி அந்த நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எப்படி அப்ளை பண்ணணும் இதெல்லாமே பார்த்துட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் எக்ஸாமுக்கான டேட்டுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எக்ஸாமுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23/6/2024 சரிங்களா. அதே போல் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 15 வரையும் டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணும்போது தனி வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து 23/6/2020 இதுவே டென்டேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு இந்த வேகன்சி படிக்கிறதுனா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 130 நாள், அதாவது நாளிலிருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு 20ஆம் தேதி வரையும் அதிகபட்சமாக வைக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 130 நாட்கள் நமக்கு கையில் டைம் இருக்கு. இந்த 130 நாளில் நம்மளுடைய ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்க்கும்போது 90 நாளுக்கான ஒரு ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் ஏதாவது சில நாட்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதிகபட்சமாக ஒவ்வொரு பிளானுக்கும் நீங்கள் ஒரு நாள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட 120 டேஸில் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு பிளான் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 தேர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி பிளானா இருக்கும். இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நீங்க வீட்டிலிருந்தே படிக்கலாம். இல்ல இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் தனி வீடியோவில் அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பிளானை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத தனியாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஸ்டடி பிளான்ல எல்லா சப்ஜெக்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். ஏன்னா மிக்ஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களால் 120 டேஸில் முடிக்க முடியும். நம்மளுடைய பிளான் 90 டேஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு நாள் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பயப்பட்டு படிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட இதில் 30 டார்கெட் இருக்கும் சரிங்களா. 30 தேர்வுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தேர்வுக்கும் 150 நாட்கள். தமிழ்ல 30 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 30 கொஸ்டின், மேக்ஸ்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 30 கொஸ்டின், சோசியல்ல 30 கொஸ்டின். ஸோ டோட்டலா உங்களுக்கு 4500 கொஸ்டின் இருக்கும். நீங்க வெளியில ஜாயின் பண்ணினா கூட உங்களுக்கு 10 டெஸ்ட், 15, 20 இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கான கவுண்ட் கம்மியா இருக்கும். ஏன்னா இருக்கிற டைமை பொறுத்து தான் டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணுவாங்க. பட் முடிஞ்ச வரையும் நீங்க நிறைய தேர்வுகள் எழுதணும் அப்படின்றதுக்காக எல்லா டாபிக்கும் ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு 30 தேர்வுகள் அப்டேட் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஏன்னா நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னால நிறைய தேர்வுகள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லிடுறேன். முதல்ல பிளான் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான் இருக்கும். என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி 18ஆம் தேதி சரிங்களா. ஸோ உங்களுக்கு நீங்க 10ஆம் தேதி அடுத்த 8 நாள் நீங்க படிக்கிறதுக்கு இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 18ஆம் தேதி முதல் தேர்வு நடைபெறும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் இப்போவே ஆப்பில் அப்டேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா ஆல்ரெடி படித்தவங்களும் இருப்பீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். டெஸ்ட் எப்படி அப்டேட் பண்ணுவோம், எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து இயல் 3 வரையும், அதே போல் இங்கிலீஷில் 10ஆம் வகுப்பு யூனிட் 1, 2 இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். படிக்கிறது ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம், அதே போல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரலையும், சோசியலில் 10th, அதே போல் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரலையும் சரியா. ஸோ இதே போல் ஒவ்வொரு டாப்பிக்கும் பிரித்து, அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் என்னென்ன யூனிட் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். சமச்சீர் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுன்னா போதுமானது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 3 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 3 நாள் உங்களால் முடிக்க முடியாலையும் 4வது நாளும், ஏன்னா தேர்வுகளை நீங்கள் எப்போ வேணாலும் எழுதுற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இது ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றதுனால நீங்கள் காலையில் 8 மணிக்கு எழுதலாம், நைட் 8 மணிக்கு எழுதலாம், காலைல 12 மணிக்கு எழுதலாம், நைட்டு 12 மணிக்கு எழுதலாம். எப்போ எழுதினாலும் உங்களுடைய ரேங்க் வந்து 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகிடும். உங்களுடைய மார்க் வந்து உடனே அப்டேட் ஆகிடும். நீங்கள் டெஸ்ட் 150 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 150 கொஸ்டினுக்கும் கொஸ்டின் என்ன, ஆன்சர் என்ன, இதை உடனே டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே அப்டேட் ஆகிடும். உங்களுடைய ரேங்க் வந்து 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகிடும். அதே போல் என்னென்ன தவறுகள் நீங்கள் செய்யறீங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான விடை, அதே போல் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இது எல்லாமே அப்டேட் ஆகிடும். இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டை உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ எதுக்குமே நீங்கள் தனியாக வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணலாம் சரியா. ஸோ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்க போது அதிகமா டீமோட ஆப்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். முதல்ல பிளானை செக் பண்ணுங்க சரிங்களா. பிளான் செக் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 10th, 9th தமிழை பொறுத்தவரையும் தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th, 9th, 8th, 7th, அதே போல் அதுக்கப்புறம் 11th, 12th இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ரிவிஷனும் அப்டேட் பண்ணியிருப்போம் சரிங்களா. அதே போல் 11th 12th போகும்போது பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு கண்டென்ட் வந்து பாக்ஸ் கண்டென்ட் படிக்கிறதுக்கான டைமிங்கும் கொடுத்துருப்போம். சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே சரிங்களா. ஸோ ஒவ்வொன்றுமே ப்ராப்பராக உங்களுக்கு பிளான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கான டைமிங்கை பேஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ தாராளமாக நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாம். மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th ஸ்டார்ட் ஆகும். 6th 7th 8th 9th 10th அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியும் படிக்கிறதுக்கான டெஸ்ட்டுமே இருக்கும் சரிங்களா. அதே போல் அதை மிக்ஸ் பண்ணியும் டெஸ்ட் வச்சுருப்போம். ஈவன் நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சூழலியல் அந்த லெசன்ஸும் நீங்கள் என்விரான்மெண்ட் சயின்ஸும் படிக்கிறதுக்கும் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. அதே போல் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் எழுதுறதுக்கும் டைமிங் வந்து கொடுத்துருப்போம். ஸோ தாராளமாக மறுபடியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல் மாடலுக்கும் நீங்கள் வரலாம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் முதல் 21 தேர்வுலையும் எல்லாத்தையுமே மேக்ஸும் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவிஷன் பண்ண போறீங்க. ஒரு 26வது தேர்வு மறுபடியும் ரிவிஷன், ஆஃப் ரிவிஷன் சரியா, அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன். இந்த மாதிரி ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போறீங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சயின்ஸும் அதே போல் 10th ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சோசியலும் 10th ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பெஸ்ட்டாக அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும். நம்ம இதெல்லாம் முடிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ டக்குன்னு படித்து முடிச்சுக்கிறதுக்காக 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸ் வந்து கீழேருந்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் புரியும்னால மேக்ஸ் வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரியா. ஸோ போக போக உங்களுக்கு டெஸ்ட் வந்து ப்ராப்பராக ஒரு வெயிட்டேஜோட இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்டேட் ஆகிடும். இதில் என்ன எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழில் 30, இங்கிலீஷில் 30, மேக்ஸ் 30, சயின்ஸில் 30, சோசியலில் 30. ரிவிஷன் டெஸ்ட்டில் மிக்ஸ்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 180 minutes 3 hours எக்ஸாம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே போல் தான் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன டைமிங் கொடுத்துருக்கோம் அதே டைமிங் தான் கொடுத்துருக்கோம் சரியா. யூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 4500 கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 150 வினாக்கள், டோட்டலாக 30 தேர்வுகள். ஸோ கிட்டத்தட்ட 4500 கொஷின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. கொடுக்கப்பட்ட டேட்டில் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகும். கிட்டத்தட்ட முன்னாடியே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அந்த டேட்டில் ப்ராப்பராக எழுதுங்கன்னா போதுமானது. நான் முன்னாடி எழுதுனாலும் சரி, இல்லை அந்த டைமிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், அடுத்த நாள் எழுதலாமா இல்லை 2 நாள் கழிச்சு எழுதலாமா, தாராளமாக எழுதலாம் சரிங்களா. ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் விரும்பக்கூடிய நேரத்தில் எழுதிக்கலாம். அதே போல் ரேங்க் மார்க் இது எல்லாமே ஆப்பில் அப்டேட் ஆகிடும். ஆப்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். உடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான மார்க் கிராஃபும் உங்களுக்கு அப்டேட் ஆகும், உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட் ஆகும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மற்றவங்களுடைய ரேங்க் என்ன டைமிங் எடுத்துக்கிறாங்க இதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் போட்டு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக 30 தேர்வுகள், ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 5 முறை கொடுத்துருவோம். பட் 10 times நான் டைமிங் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் 10 attempt எழுதி பார்க்கலாம். அதாவது திரும்பியும் அந்த டெஸ்ட் எழுதுனாலும் எழுதி பார்க்கலாம் சரியா. ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். சமச்சீர் புக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமச்சீர் புக் வந்து முடிஞ்ச வரையும் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிக்கனாலும் படிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு 9993599181 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். டெஸ்ட் பேட்சுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மில் உங்களுடைய நேம், பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இது எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அதியமான் டீமோட ஆப்க்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அங்கேயே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதியமான் அகாடமி ப்ளஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அதியமான் அகாடமி ப்ளஸ் அப்படின்னு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்க்கான லிங்க் பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்கேன், கீழே வீடியோக்கு கீழேயும் கொடுக்குறேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டோர் போனீங்க அப்படின்னா ஆப்பில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எஸ்ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளானுக்கான பிடிஎஃப், நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப், அதே போல் முதல் தேர்வு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தாராளமாக படித்து முடிச்சதுன்னா முதல் தேர்வுமே எழுதலாம் சரிங்களா. ஸோ டக்குன்னு தேர்வுகளும் உங்களுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். முன்னாடியே அப்டேட் பண்ணி கொடுத்தோம், ஏன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றனால. ஸோ முடிஞ்ச வரையும் என்ன பண்ணுறீங்க, படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. இது 90 டேஸ்க்கான பிளானை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நமக்கு இருக்கிற டைமிங் 130 நாள் இருக்குது. ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 130 டேஸ் நமக்கு டைம் இருக்குது. ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எழுதிட்டீங்கன்னா நான் கொடுத்த ரிவிஷனை தாண்டி உங்களுக்கு மறுபடியும் ரிவிஷன் பண்ணவும் டைம் இருக்கும் சரிங்களா. பிளானில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரிவிஷனை தாண்டி மறுபடியும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அதனால தான் முடிஞ்ச வரையும் பிளானை வந்து குயிக்காக முடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரையும் குயிக்காக படிச்சுட்டு டெஸ்ட் எழுத பிளான் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. வரக்கூடிய 17ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 1400 ஆப்லேயே நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஜிபே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 1700 அப்படின்னு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க.
சரியா? ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரையும் நான் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணல சார்ன்றவங்க நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டீடைல்டா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த தேர்வுகள் இல்லாம உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வும் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுக்கான கேள்விகள் நம்ம பிளான் இல்லாம தனியாகவும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி தரோம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, சரிங்களா? ஏன்னா தமிழ் உங்களுக்கு இங்க இருக்க போது இங்க படிக்கும் போதே நீங்க தாராளமா அந்த தமிழுமே எழுதிருவீங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வு பெரிய உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது, சரியா? அதுவுமே வந்து பார்ட் ஏவில் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு போது 40% நம்ம எடுத்தோம்னா போதுமானது, சரியா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ 9943599181 இல்லை 8681859181, சரியா? நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆற்ற வரும். நன்றி, வணக்கம்.